இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் நாட்டின் கட்ஸ் படைப்பிரிவின் தளபதி இஸ்மாயில் கானியை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. கடந்த மாதம் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்புல்லா தலைவர் சையத் ஹாசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதற்கு பிறகு கட்ஸ் படைப்பிரிவின் தளபதி இஸ்மாயில் கானி லெபனானுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. தலைநகர் பெய்ரூட்டின் புறநகர் பகுதியான தாகியேவில் அவர் தங்கி ஹெஸ்புல்லா தலைவர்களை சந்தித்ததாகவும் அப்போது அந்த பகுதியில் இஸ்ரேல் படைகள் தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்மாயில் கானியின் நிலைமை குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. ஈரான் அரசு அதிகாரிகளாலும் ஹெஸ்புல்லா அமைப்பினராலும் இஸ்மாயிலை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது. ஹெஸ்புல்லா உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு பணிபுரியும் கட்ஸ் அமைப்பின் தளபதி இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பது ஈரான் அரசுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கத்தீட்ரல் சாலையில் 45,99,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இப்பூங்காவில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பல்வேறு வகையான அரிய வகை தாவரங்கள் மற்றும் மரங்கள் இடம்பெற்றுள்ளன. பூங்காவின் நுழைவு வாயில் அருகே உயர்தர தோட்டக்கலை அருங்காட்சியகம், 500 மீட்டர் நீளம் கொண்ட ஜிப்லைன், தொடர் கொடி வளைவு பாதை, 120 மீட்டர் நீளம் கொண்ட பனிமுட்டி பாதை ஆகியவை உள்ளன. மேலும் 2600 சதுர அடியில் ஆர்கிட் குடில், கண்ணாடி மாளிகை, அயல்நாட்டு பறவைகள் கொண்ட பறவையகம், 23 அலங்கார வளைவு பசுமை குகை உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இப்பூங்காவை பார்வையிட நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதர சிறப்பம்சங்களை பார்வையிட தனித்தனி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நுழைவுச் சீட்டு மற்றும் நுழைவு கட்டணம் குறித்த தகவல்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள இணையதள முகவரியும் வெளியிடப்பட்டுள்ளது. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் T20 போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி 3 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. குவாலியர் மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய வங்கதேச அணியின் மெஹதி ஹசன் மிராஸ் அதிகபட்சமாக 35 ரன்கள் எடுத்தார். மற்றவர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க 19.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த வங்கதேசம் 127 ரன்களை எடுத்தது. இந்திய அணி தரப்பில் வருண் சக்கரவர்த்தி மற்றும் அர்ஷிப் சிங் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி 11.5 ஓவர்களில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஹர்திக் பாண்டியா 39 ரன்களும், சஞ்சு சாம்சன் மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் தலா 29 ரன்களையும் குவித்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். வங்கதேசத்திற்கு எதிரான 2வது T20 போட்டி வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. துபாய் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் இந்திய பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் விக்கெட்டுகளை இழந்து திணறியது. 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 105 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. அந்த அணியில் அதிகளவாக நிதாதார் 28 ரன்கள் சேர்த்தார். இந்திய அணி சார்பில் அருந்ததி 3 விக்கெட்டுகளும், ஸ்ரேயங்கா பாட்டீல் 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தி அசத்தினர். வெற்றி பெற 106 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்கத்திலேயே நட்சத்திர வீராங்கனை மந்தனாவின் விக்கெட்டை இழந்தது. இருப்பினும் ஷபாலி, ஜெமிமா நிதானமாக விளையாடினர். 32 ரன்கள் எடுத்து ஷபாலி பெவிலியன் திரும்ப ஜெமிமா 23 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தார். இருப்பினும் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் நிதானமாக விளையாடி அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். 19வது ஓவரில் இலக்கை எட்டிய இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உத்தராகண்டில் உள்ள கர்வால் இமயமலையில் 6000 அடி உயரத்தில் சிக்கிய மலையேற்ற வீரர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பிரிட்டனைச் சேர்ந்த மலையேற்ற வீராங்கனை பேவானஸும் அவரது தோழியான அமெரிக்காவைச் சேர்ந்த மலையேற்ற வீராங்கனை மைக்கேல் துவாரக்கும் உத்தராகண்டில் உள்ள கர்வால் இமயமலையில் மலையேற்றத்தில் ஈடுபட்டனர். சவுகம்பா 3 என்ற சிகரத்தை அடைய முயன்ற அவர்கள் தங்களது மலையேற்ற உபகரணங்களை இழந்து 6300 அடி உயரத்தில் சிக்கிக் கொண்டனர். இதனையடுத்து கடந்த 3 நாட்களாக மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் இந்திய விமானப்படையினர் இணைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்ட நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இருவரையும் பத்திரமாக மீட்டனர். சிறையில் இருக்கும்போது தனக்கு வழங்கப்பட்ட நீரிழிவு நோய்க்கான மருந்து நிறுத்தப்பட்டதாகவும் இதனால் தான் உயிரிழக்க கூட நேரிட்டிருக்கலாம் எனவும் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். டெல்லி சத்ரசால் மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்களிலும் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு முன் இலவச மின்சாரம் கொடுத்தால் தான் பாஜகவுக்காக தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள தயார் என தெரிவித்தார்.
ஜனநாயகம் என்பதே டெல்லியில் தற்போது இல்லை என்றும் துணைநிலை ஆளுநரின் ராஜ்யம்தான் இங்கு நடைபெறுவதாகவும் விமர்சித்தார். டெல்லிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்தால் துணைநிலை ஆளுநர் ராஜ்யத்திலிருந்து விடுபட்டுவிடும் எனவும் தெரிவித்தார். சிறையில் இருக்கும்போது தனக்கு வழங்கப்பட்ட நீரிழிவு நோய்க்கான மருந்து நிறுத்தப்பட்டதாகவும் இதனால் சிறுநீரகம் செயல் இழந்து தான் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். மாலத்தீவுகள் அதிபர் முகமது முய்சு 5 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்தடைந்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பை ஏற்று மாலத்தீவுகள் அதிபர் முய்சு தனது மனைவி சஜிதா முய்சுவுடன் டெல்லி வந்துள்ளார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அவர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்தியா வாழ் மாலத்தீவுகள் நாட்டு மக்களை சந்தித்தார். அவர்களிடம் நலம் விசாரித்த முய்சு அவர்களுக்கான தேவைகள், பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். அப்போது இரு நாட்டு நல்லுறவு, பாதுகாப்பு, வளர்ச்சி, பொருளாதாரம், சுற்றுலா ஆகியவை குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இன்று குடியரசுத் தலைவர் முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை முய்சு சந்தித்து பேச உள்ளார். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து ராகிங் உள்ளிட்ட ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்ட 10 மருத்துவர்கள் நீக்கப்பட்டனர். பல்வேறு புகார்களின் அடிப்படையில் மருத்துவமனை நிர்வாகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதேபோல் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்ட இன்டர்ன்ஸ், மாணவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட 59 பேர் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளனர். நீக்கப்பட்ட மருத்துவர்களின் பட்டியல் மாநில மருத்துவ ஆணையத்திற்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு அவர்களின் மருத்துவ பதிவு சான்றிதழ் ரத்து செய்யவும் வாய்ப்புள்ளது. அனைவரையும் மருத்துவமனை விடுதியிலிருந்து 2 நாட்களில் காலி செய்யவும் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை தொடர்ந்து தற்போது பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என ஐக்கிய ஜனதா தளம் அறிவித்துள்ளது. ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் செயற்குழு கூட்டம் பாட்னாவில் நடைபெற்றது. அப்போது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை நிதிஷ்குமாரை வழிநடத்துவார் எனவும் அவரே முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பேசிய நிதிஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தலில் 220 தொகுதிகளை வெல்ல வேண்டும் என இலக்கு நிர்ணயித்துள்ளார். பீகாரில் மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதனிடையே வரும் தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளமும் பாஜகவும் தலா 120 இடங்களில் போட்டியிட விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டில் சிக்கல் வரலாம் என்று கருதப்படுகிறது. தமிழகத்தில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரே செயற்கை போதைப் பொருட்களை பறிமுதல் செய்வதாகவும் மாநில காவல்துறையினர் 1 கிராம் அளவு கூட கஞ்சா தவிர்த்த செயற்கை போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ததாக தகவல் இல்லை எனவும் தமிழக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் வாய்ஸ் ஆஃப் தென்காசி என்ற அமைப்பு நடத்திய போதை ஒழிப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் பேசிய ஆளுநர், சென்னையில் பல பெற்றோர்கள் மாணவர்களிடையே உள்ள போதைப்பொருள் புழக்கம் குறித்து தன்னிடம் புகார்கள் அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் பள்ளிகளின் கழிப்பறைகள் போதைப் பொருட்கள் புழங்கும் இடமாக வாய்ப்புள்ளதாகவும், ஒரு மாணவன் போதைக்கு அடிமையாவதை எவரேனும் உணர்ந்தால் அவரிடம் நட்பாக பேசி அவரின் பெற்றோருக்கு தகவல் கூற வேண்டும் என்றும் ஆளுநர் RN ரவி கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கஞ்சா அல்லாத செயற்கை போதைப் பொருட்களை தமிழக காவல்துறையினர் 1 கிராம் கூட பிடிப்பதில்லை எனவும், அவை அனைத்தும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு காவலர்களால் மட்டுமே பிடிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். போதைப்பொருள் புழக்கம் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் உள்ளது போல் தமிழகத்திலும் அதிகம் உள்ளதாக அவர் கூறினார். சமகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் செயல்பட முடியாத ஐநா அமைப்பு ஒரு பழங்கால நிறுவனம் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பங்கேற்ற அவரிடம் சர்வதேச புவி அரசியலில் ஐநாவின் பங்கு, அமெரிக்க அதிபர் தேர்தல், பாகிஸ்தானில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு சமகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு செயல்பட முடியாத ஐநா அமைப்பு ஒரு பழைய நிறுவனம் போன்றது என ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்கள், புதிய கண்டுபிடிப்புகள் என பல தரப்பினரும் புதிய மாற்றங்களுக்கு தயாராகி வருவதாகவும், ஆனால் ஐநா அதே பழைய அமைப்பாகவே இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். முக்கிய விவகாரங்களில் தலையிடாமல் ஐநா விலகிக் கொள்ளும்போது ஒவ்வொரு நாடும் அவர்களுக்கான தீர்வை தனியே தேடிக்கொள்வதாகவும் அவர் சாடியுள்ளார். துணை
முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அரசின் மரபுகளை மீறி கட்சி சின்னம் பொறித்த டி ஷர்ட்டுகளை அணிந்தபடி அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் அரசு பதவிகளில் இருப்போர் பின்பற்ற வேண்டிய மரபுகள் 2019ஆம் ஆண்டில் வகுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சுட்டிக்காட்டினார். துணை முதலமைச்சர் உதயநிதி அந்த மரபுகளை பின்பற்றுவதில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், இனிமேலும் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் சின்னம், கொடி ஆகியவை பொறித்த டி ஷர்ட்டை அணிந்து அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றால் அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்று கூறினார். டிஷர்ட் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அது டிஷர்ட்டு ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு வாக்கிங் போவோம், அப்போ நம்ம டிஷர்ட் போடுவோம். அதே போல் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வந்து ஒரு கேம் விளையாடுறோம், அப்போ டிஷர்ட் போடுவோம். ஒரு அரசு நிகழ்ச்சியில் போய் டிஷர்ட் போட்டு போவாங்களா யாராவது? உலகத்திலேயே அரசு நிகழ்ச்சியில் டிஷர்ட் போட்டு போன ஒருத்தர் உதயநிதி தான் இல்லையா? அதுவும் வந்து அது டிஷர்ட் போடுற தப்பு நான் சொல்ல. நீங்கள் வந்து கட்சி நிகழ்ச்சிக்கு மற்ற நிகழ்ச்சி பண்ணுங்க. டெக்கரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த டெக்கரத்தை ஃபாலோ பண்ணாமல் அதுலேயும் வந்து தப்பு பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியினுடைய அந்த வந்து சிம்பலை போட்டு சின்னத்தை போட்டு அது கொடியை போட்டால் இது ஏற்புடையது அல்ல. அதனால் இதை வந்து உதயநிதி பொறுத்தவரையில் நாளைக்கு இன்னைக்கு கேட்பார் நினைக்கிறேன் நைட்டு. அது நாளைக்கு ஏதோ அரசு நிகழ்ச்சி நடந்த இவர் போட்டார்னா கண்டிப்பாக நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகிகளுடன் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பேச்சுவார்த்தை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சாம்சங் தொழிற்சாலை மேலாளர்களுடன் சந்திப்பின் போது நிலுவையில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க பயனுள்ள உரையாடலை நடத்தியதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தானும் அமைச்சர்கள் தாமு அன்பரசன் மற்றும் சி.வி. கணேசன் ஆகியோரும் இணைந்து தொழிலாளர்களுக்கு நியாயமான தீர்வு கிடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சாம்சங் நிர்வாகத்தினரும் ஊழியர்களும் இணைந்து எல்லா தரப்புக்கும் பயனுள்ள ஒரு நல்ல முடிவை எட்டுவார்கள் என உறுதியுடன் நம்புவதாகவும் அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறியுள்ளார். இதனிடையே நாளை சாம்சங் தொழிலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் கராச்சியில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே நடைபெற்ற இந்த குண்டுவெடிப்பில் வெளிநாட்டவர் உட்பட 10 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பலூச் விடுதலை குழு பொறுப்பேற்றுள்ளது. வாகனத்துடன் கட்டி வைக்கப்பட்ட குண்டுகளை வெடிக்கச் செய்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலூச்சிஸ்தான் மாகாணத்தை தனியாக பிரிக்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் இந்த குழு கடந்த ஆகஸ்ட் மாதம் நடத்திய தாக்குதலில் 70 பேர் உயிரிழந்தனர். சவுதி மன்னர் சல்மான் பின் அப்துல்லாசிஸ் அல் சவுத் கல்லீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இதுகுறித்த வேறு எந்த தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை. 88 வயதான சவுதி மன்னர் சல்மான் கல்லீரல் தொற்று காரணமாக கடந்த மே மாதம் சிகிச்சை பெற்ற நிலையில் தொடர்ந்து அதற்கான மருந்துகளை எடுத்து வந்துள்ளார். கடைசியாக கடந்த ஆகஸ்ட் மாதம் மன்னர் சல்மான் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்படவே மன்னர் இன்றி அமைச்சரவைக் கூட்டம் கூடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் மன்னருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டு மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வட ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது. இதில் 27.7% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலைக்குள் முடிவுகள் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலில் அதிபர் கைஸ் சயீத் களமிறங்கியுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சாப் கட்சி தலைவர் ஜவ்ஹாயிர் மக்சாவுயி மற்றும் அயாச்சி சாம்செல் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதில் ஜாமல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் அதிபர் சயீதுக்கு சவாலாக இருப்பார் என கூறப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ள நிலையில் இழுபறி இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேகாலயா மாநிலத்தில் மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கிய 15 பேர் உயிரிழந்தனர். மேற்கு கரோ மற்றும் தெற்கு கரோ மாவட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர்.
கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் ஆற்றுப்பாலத்தை வெள்ளம் அடித்துச் சென்றுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட மேற்கு மற்றும் கிழக்கு கரோ மாவட்டங்களில் மேகாலய கல்வி அமைச்சர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பழமையான சிவாலயத்தில் நவராத்திரி வழிபாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கொலு பக்தர்களை பரவசப்படுத்தியுள்ளது. மருதநாடு கிராமத்தில் உள்ள இந்திரபிரசத்த வள்ளி சமேத புரந்தேஸ்வரர் கோயில் வரலாற்று சிறப்புமிக்க சிவாலயமாகும். இங்கு ஆண்டுதோறும் நவராத்திரி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படும். இதன் முக்கிய அம்சமாக பல்வேறு படிமானங்களில் சிறப்பான முறையில் கொலு வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆண்டும் பரவசமூட்டும் வகையில் கொலு வைக்கப்பட்டுள்ளது. இதில் சப்த கன்னிகள், அஷ்டலட்சுமிகள், பார்வதி, பரமேஸ்வரன், மகாவிஷ்ணு, துர்க்கை, ஐயப்பன், விநாயகர், முருகன் உள்ளிட்ட இறைவன் இறைவி தொடங்கி தாவர வகைகள் வரை ஒவ்வொரு படிநிலையிலும் வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு உயிரிலும் கடவுள் இருக்கிறார் என்பதை குறிக்கும் விதமாக இந்த கொலு வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற RSS பேரணியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராஜரத்னம் மைதானம் அருகே 100க்கும் மேற்பட்டோர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கோவையில் 2 இடங்களில் RSS பேரணி நடைபெற்றது. சிவானந்த காலனி பகுதியில் தொடங்கிய ஊர்வலம் நல்லாம்பாளையம் பகுதியில் நிறைவடைந்தது. இதேபோல் வடவள்ளி தொடங்கி RS புரம் வரையிலும் RSS அமைப்பினர் சீருடை அணிந்து கையில் கொடியுடன் ஊர்வலமாக சென்றனர். தென்காசியில் பொருந்தி நின்ற பெருமாள் கோயில் முன்பு இருந்து RSS பேரணி தொடங்கியது. சிறியவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை பலரும் ஊர்வலமாக சென்றனர். இதேபோன்று மதுரை, திருப்பத்தூர் என பல்வேறு மாவட்டங்களிலும் RSS அமைப்பின் பேரணி நடைபெற்றது. திருச்சியில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழா நிறைவடைந்தது. சுமார் 200 அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு பதிப்பகங்களின் புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த புத்தக கண்காட்சியில் வீரமங்கை ராணி மங்கம்மாள், ஔவையார், MS சுப்புலட்சுமி, பரதக்கலை பால சரஸ்வதி என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் ஆளுமைகளை முன்னிறுத்தி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. விருதுநகரில் 3வது புத்தக திருவிழா இன்றுடன் முடிவடையும் நிலையில் கடந்த 9 நாட்களில் சுமார் 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. தூத்துக்குடியில் 5வது புத்தக கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் இதில் கலந்து கொண்ட ஆட்சியர் உண்டியல் மூலமாக பணம் சேர்த்து புத்தகம் வாங்க பள்ளி மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுப்பகுதி கிராமங்களில் பொழிந்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியது. கொட்டாம்பட்டி, ஐயாப்பட்டி, மங்களாம்பட்டி, சேக்கிப்பட்டி, திருச்சுனை, கருங்காலக்குடி, ஒட்டக்கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பிற்பகலுக்கு பிறகு திடீரென்று வானில் கருமேகங்கள் திரண்டன. குளுமையான காற்று வீசியதோடு பலத்த மழை பொழிந்தது. இதனால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்தது. அப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நிலவிய வெப்பம் மறைந்து குளுமையான சூழல் பரவியது. இந்த குளுமையான சூழலை கிராம மக்கள் ரசித்து அனுபவித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை பழைய அணைக்கட்டு பாசன பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிரை அறுவடை செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. பழைய ஆயக்கட்டு பாசன பகுதியில் 4000 ஏக்கரில் விவசாயிகள் நெல் சாகுபடி மேற்கொண்டனர். ஆழியார் அணையிலிருந்து உரிய நேரத்திற்கு தண்ணீர் திறப்பு, போதிய அளவு பருவமழை பெய்தது போன்ற காரணங்களால் நல்ல விளைச்சல் ஏற்பட்டு நெற்பயிர் தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ளது. இதனையடுத்து நெற்பயிரை அறுவடை செய்யும் பணியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். முதலில் அறுவடை செய்த நெற்கதிர்களை வயலில் உள்ள காவல் தெய்வத்திற்கு படையலிட்டு வழிபாடு செய்தனர். நெல் அறுவடை செய்யும் போது மட்டும் கொள்முதல் நிலையங்களை திறக்காமல் நிரந்தரமாக கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டும்.
கேரளா போன்ற நெல்லுக்கு கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய் கொள்முதல் விலையாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டையில் மாவட்ட அளவிலான 33வது சீனியர் பளுதூக்கும் போட்டியில் ஆர்வி ஆழம் பயிற்சிக்கூட அணியினர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றனர். திருக்கோக்கர்ணம் அருகே தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற போட்டியில் 72க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். 105 கிலோ வரை 8 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் மிக வலுவான நபர் என்ற பட்டம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மணிகண்டனுக்கு வழங்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து இஸ்ரேல் நாட்டிற்கு போர் ஆயுதங்கள் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து சென்னை பாரிமுனையில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சித் தலைவர் தமீமுன் அன்சாரி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இஸ்ரேலுக்கு இந்தியா நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆயுதங்களை வழங்கக்கூடாது, இந்திய தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பக்கூடாது என்பதை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னை துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த பேரணியாக புறப்பட்டுச் சென்றவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். மேலும் சிலரை கைது செய்தனர். ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவஸ்தவா ஆய்வு செய்தார். புதிய பாலம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறும் மேடை அமைக்கும் இடம் குறித்தும் ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்தார். நாட்டிலேயே கடலுக்குள் அமைக்கப்பட்ட முதல் செங்குத்து பாலத்தின் இயங்குமுறை சோதனை வெற்றிகரமாக முடிந்த நிலையில் வரும் 15ஆம் தேதி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாலத்தை திறக்க பிரதமர் மோடி வருவதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டம் கூடலூரில் மந்தையம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாநில அளவில் கபடி போட்டி நடைபெற்றது. பகலிரவு ஆட்டமாக 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் தேனி, திண்டுக்கல், மதுரை, திருச்சி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 50 அணிகள் பங்கேற்றன. போட்டியாளர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை கவர்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் வடத்துக்குளம் அருகே அரிய வகை தேவாங்கை பொதுமக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கடத்தூர் பகுதியில் சிறிய விலங்கு ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்து சரிவர நடக்க முடியாமல் சென்றது. இதை பார்த்து அப்பகுதி மக்கள் விலங்கை பத்திரமாக மீட்டு அதனை புகைப்படம் எடுத்து வனத்துறைக்கு அனுப்பியபோது அது அரிய வகை தேவாங்கு என தெரிய வந்தது. இதையடுத்து தேவாங்கை கொழும்பம் வனச்சரக அலுவலகத்தில் கிராம மக்கள் ஒப்படைத்தனர். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் நாட்டின் கட்ஸ் படைப்பிரிவின் தளபதி இஸ்மாயில் கானியை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. கடந்த மாதம் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்புல்லா தலைவர் சையத் ஹாசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதற்கு பிறகு கட்ஸ் படைப்பிரிவின் தளபதி இஸ்மாயில் கானி லெபனானுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. தலைநகர் பெய்ரூட்டின் புறநகர் பகுதியான தாகியேவில் அவர் தங்கி ஹெஸ்புல்லா தலைவர்களை சந்தித்ததாகவும் அப்போது அந்த பகுதியில் இஸ்ரேல் படைகள் தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்மாயில் கானியின் நிலைமை குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. ஈரான் அரசு அதிகாரிகளாலும் ஹெஸ்புல்லா அமைப்பினராலும் இஸ்மாயிலை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது. ஹெஸ்புல்லா உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு பணிபுரியும் கட்ஸ் அமைப்பின் தளபதி இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பது ஈரான் அரசுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என 2016ஆம் ஆண்டு கூறியதால் தேர்தலில் 15 முதல் 20 இடங்களை இழந்ததாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். 2016 நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்றுதான் சொன்னோம். ஆனால் அது சொன்ன உண்மையா பொய்யான்னு தெரியாது. அதனால கூட மைனஸ் ஆனிச்சுன்னு கூட ஒரு குற்றச்சாட்டுகள் கூட எழுந்தது. ஒரு 15 இடங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போன்றவரெல்லாம் அதனால கூட வாக்களிக்கவில்லை என்கின்ற சூழ்நிலை எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலிலே நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் என்றுதான் சொன்னோமே தவிர பூரண மதுவிலக்கு உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை. பூரண மதுவிலக்கு எங்களுடைய லட்சியம். படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்பது என்பது நிச்சயம்.
கர்நாடகாவில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான வேலை நேரத்தை உயர்த்துவது தொடர்பாக நாளை கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. ஐடி துறையில் பணியாற்றுவோருக்கான வேலை நேரத்தை 14 மணி நேரமாக உயர்த்தும் வகையில் சட்டத்தில் திருத்தம் செய்ய கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக தொழிலாளர்கள் சங்கங்களிடம் கருத்து கேட்டறியும்படி அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பெங்களூரு கித்வாய் மருத்துவமனை அருகே உள்ள கருத்தரங்கு கூடத்தில் நாளை கருத்து கேட்பு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 14 மணி நேரமாக வேலை நேரத்தை உயர்த்தினால் அது ஊழியர்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் இது மனிதநேயமில்லாத செயல் எனவும் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் வாரத்தில் 4 நாட்கள் மட்டும் ஊழியர்கள் பணியாற்றி மற்ற 3 நாட்கள் குடும்பத்துடன் கழிக்கலாம் என்றும் இதனால் ஊழியர்களுக்கு பயண செலவு நேரம் மிச்சமாகும் என்றும் தொழிலதிபர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் தொடர்பாக இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்குவார் சத்திரம் பகுதியில் செயல்படும் சாம்சங் ஆலையில் பணியாற்றும் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 25 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் அறிவுறுத்திய நிலையில் ஆலை நிர்வாகத்தினரிடம் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இன்று இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரிலும் கேப்டன் பொறுப்பு வகிக்க விருப்பம் உள்ளதா என்ற கேள்விக்கு இந்திய T20 கிரிக்கெட் அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பதிலளித்துள்ளார். இந்தியா வங்கதேசம் இடையேயான T20 தொடரை முன்னிட்டு சூரியகுமார் யாதவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் ஐபிஎல் தொடரிலும் கேப்டன் பொறுப்பை வகிக்க விருப்பம் உள்ளதா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு சிரித்தபடி பதிலளித்த சூரியகுமார் இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பை நன்றாக அனுபவித்து வருவதாகவும் ஐபிஎல்லில் கேப்டன் பொறுப்பு வகிப்பது குறித்து வரும் காலங்களில் தெரியவரும் எனவும் கூறினார். இந்திய T20 அணியின் முழு நேர கேப்டனாக சூரியகுமார் அண்மையில் நியமிக்கப்பட்டார். எனவே ஐபிஎல் தொடரில் அவர் ஹர்திக் பாண்டியாவின் கீழ் விளையாடுவாரா என கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். வங்கிகளில் வேலை பார்க்க ஆசைப்படுபவர்களா நீங்கள்? அப்படி என்றால் உங்களுக்கான செய்திதான் இது. நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறையைச் சேர்ந்த பாரத ஸ்டேட் வங்கி நடப்பாண்டில் 10,000 பேரை பணிக்கு சேர்க்க இருப்பதாக அறிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த வகையில் சேவை செய்வதற்காக அதிநவீன தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ள பாரத ஸ்டேட் வங்கி டிஜிட்டல் சேவைகளை வலுப்படுத்தி வருவதாக கூறியுள்ளது. எனவே ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தொழில்நுட்ப பணிகளுக்கு 1,500 பேரை சேர்க்க இருப்பதாக சமீபத்தில் அறிவித்ததையும் அந்த வங்கியின் தலைவர் CS ஷெட்டி சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் பொது சேவைகள் மற்றும் தொழில்நுட்ப பணிகளுக்கு 8,000 முதல் 10,000 பேரை நியமனம் செய்ய இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக சென்ற மார்ச் மாதம் வரை 2,32,296 பேர் பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.